பரசுராமர் பணிந்து தண்ட நமஸ்காரம் செய்து, எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, தயவு செய்து எனக்கு பூர்த்தி செய்யுங்கள் அப்படின்னு கேட்கிறார். என்ன சந்தேகம்? ஏ பகவானே, தாங்கள் மொழிந்த பற்பல ஆங்கிகளில் இருந்தும் என்னுடைய சூட்சமமான விசாரணைகள் இருந்தும் சில சாரமான சங்கதிகள் கிரகித்திருக்கின்றன. இப்ப நீங்க இது வரைக்கும் சொன்னீங்க இல்ல, இவ்வளவு தூரம் எனக்கு டீச் பண்ணதுல இருந்து எனக்கு ஒரு எசன்ஸா நான் ஒன்னு புரிஞ்சு வச்சிருக்கேன். அது என்னன்னு நான் சொல்றேன். இதை கொஞ்சம் சரியான்னு பாருங்க. அறிவு ஒன்றே சத்தியம். பேரறிவாகிய முற்றறிவாகிய அந்த பரபிரம்மம் மட்டுமே சத்தியம். அதாவது கான்சியஸ்னஸ் மட்டுமே ரியாலிட்டி, வேற எதுவும் கிடையாது. அறிவு, பேரறிவு, அறிவாகிய அந்த இன்டெலிஜென்ட் எக்ஸ்ட்ரீம், அந்த இன்டெலிஜென்ட் சித்ரூபம் மட்டுமே சத்தியம், வேற எதுவும் கிடையாதுங்கிறது என்னோட முதல் அண்டர்ஸ்டாண்டிங். அறிபடுபவை அதனிடத்திலிருந்து கற்பிதமாக கண்ணாடியின் நகரம் போல் அசத்தியமாக புலப்படுகின்றன. அந்த அறிவை தவிர மற்ற என்னால் பார்க்கப்படுகின்ற அறியப்படுகின்ற அனைத்து விஷயங்களும், அறிபடும் பொருள் அனைத்துமே கண்ணாடியில் எப்படி பிம்பங்கள் தெரிவது போல சித்தில் ஆகி சித்தென்ற அந்த அறிவில் இருந்து இது வெளிப்படுகின்றன. இந்த அறிவை வைத்துதான் இது கற்பிதம் செய்யப்படுகின்றது அப்படிங்கிறது என்னோட இரண்டாவது அண்டர்ஸ்டாண்டிங் நீங்க சொன்னதுல இருந்து. அதுக்கப்புறம் பராசக்தி என்று விளங்குகின்றவளும் மகேஸ்வரியுமான அந்த சித்தானவள் ஒரு உபாதானமின்றி தன்னுடைய சுதந்திரத்தினாலேயே தன் சுயரூபமான சுவரில் அவ்வியக்தம் முதற்கொண்டு விளங்கான் என்ற இந்த ஜகத்தை சித்திரத்தை விளங்குகின்றாள். மூன்றாவது என்னன்னா, இந்த சித் என்று சொல்லக்கூடிய அந்த கான்சியஸான இந்த திருப்புரை என்ன பண்றான்னா, அவளுடைய அவுட் ஆஃப் அவர் ஓன் ஃப்ரீடம், தன்னுடைய சுதந்திரத்தினாலேயே அவளே தன்னிலிருந்து அவ்வியக்தம் என்ற இந்த அஞ்ஞானத்தை என்ன பண்றாங்க? அவ்வியக்தம் என்பது வெளி, நம்ம சொன்னோம்ல அந்த வெளி, அதுதான் அவித்யா அஞ்ஞானம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வெளிப்படாத ஒன்றை தான் அவ்வியக்தம் என்று சொல்வது. வியக்தம் என்றால் வெளிப்பட்டது. அதுபோல அந்த அவ்வியக்தம் என்ற ஒன்றை முதலில் உற்பத்தி செய்து அதிலிருந்து ஜகத்தை உற்பத்தி செய்துகின்றாள், பாவனை செய்கின்றாள். இதை நான் புரிந்து கொண்டிருக்கின்றேன். அப்ப இந்த ஜகத்துக்கும் இந்த அவ்வியக்தத்திற்கும் ஆதாரமாக திருப்புரை தான் இருக்கிறாள் அப்படிங்கிறதும், இவ்வாறு சூட்சும புத்தியினால் ஆலோசனை செய்து இவ்வளவு மட்டில் நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். இவ்வளவு வரைக்கும் எனக்கு புரிஞ்சிருச்சுங்க. நீ சாரமாக கிரத்திக்கிருப்பதாக மொழிந்தவைகள் தான் உண்மை, வேறென்று. ஆனால் உன்னால் விவரிக்கப்பட்ட அந்த கேவலமான சித்துரூபத்தை நீ நன்றாக தெரிந்து கொண்டவன் அன்று. சரி, நீ இது வரைக்கும் சொன்ன இல்ல சித்துங்கிறத பத்தி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், உனக்கு புரிதல், அது உனக்கு இன்னும் தெளிவா இன்னும் புரியல, இன்னும் அதை டீப்பா புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு, உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படிங்கிறார். அதனாலே தான் நீ அதனை தடஸ்த லட்சணமாக விவரித்தாய். தடஸ்த லட்சணம்னா வெளியில இருக்கக்கூடிய ஒரு பொருளாக விவரிப்பது. வெளியில அறிபடும் பொருளாக இருக்கிறதாக அதற்கு வெளியாக இருக்கக்கூடிய லட்சணத்தை கொண்டு நீ அந்த ஆத்ம தத்துவத்தை விவரிக்கிற. அது அப்படி கிடையாது. அது வெளியில இருக்கக்கூடிய தடத்த லட்சணமாக வெளியில இருந்து அது உபதேசிக்கக்கூடியது கிடையாது, உள்ள இருந்து பார்க்க வேண்டியதுங்கிறத தான் சொல்ல போறாரு. தடத்த லட்சண பூர்வமாக மட்டும் அறியப்பட்டதும் அறியாதிருப்பதும் ஒன்றே. வெளி சார்ந்து நீ அந்த ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டேன்னா அது புரிஞ்சுக்கிட்டதுக்கும் புரியாம இருக்கிறதுக்கு ரெண்டுக்கு வித்தியாசம் கிடையாது, அது வேஸ்ட்டுங்கிறாரு. பூரணமாக தெரிந்து கொண்டவர்களுக்கு தடத்த லட்சணம் எதுக்காக? வெளியில ஒரு உதாரணம் எதுக்கு தேவையில்லை, உள்ளுக்குள்ளே இருக்கும். தடத்த லட்சணத்தால் அறிவது சொப்பன ஞானத்திற்கு நிகராகும். தடத்த லட்சணத்தினால் அறிவது என்னது? சொப்பன இதற்கு நிகராகும் அப்படின்னு சொல்றார். தடத்த லட்சணம் ஒரு பொருள் அல்லது கருத்தின் வெளி தோற்றத்தை அதாவது அதனுடைய டீப் இன்சைடுக்கு உள்ள போகாம அதுல வெளியில இருக்கிற அப்பீரன்ஸை வச்சே அதை புரிஞ்சுக்க முயற்சி பண்றது, அததான் தடத்த லட்சணம்னு சொல்றது. ரொம்ப அதனுடைய உள்ள ஆழத்துக்கு போகாம மேல இருக்கக்கூடிய தோற்றத்தை வச்சே அதை நமக்கு புரிந்தது போல நம் மனம் அதை வைத்து ஆராய்து இல்லை, அதைத்தான் இங்க எக்ஸ்பிளைன் பண்றாரு. அப்படி கிடையாதுங்கிறார். எப்படி சொப்பனத்தில் புதையல் அகப்பட்டால் ஒருவனுக்கு பிரயோஜனம் இல்லையோ அவ்விதமே தடத்த லட்சணத்தினால் ஞானத்தினால் முக்கிய பிரயோஜனம் எதுவும் இல்லை. கனவுல நமக்கு புதையல் கிடைச்சு அது எங்க எந்திரிச்சா காணாம போயிட போகுது. அதுபோல நீ வெளியில இருக்கக்கூடிய வெளித்தோற்றமான வெளியில இருந்து ஒரு மேலோட்டமான ஒரு புரிதல் உனக்குள்ள ஏற்பட்டிருக்கு. அந்த ஏற்பட்டிருக்கிறதுனால உனக்கு ஒரு பிரயோஜனம் ஆக போறது இல்லை. ஆழமான இதை புரிந்து கொள்ளணும். நல்லது, சந்தோஷம்.